இந்த பொட்டேட்டோ சிப்ஸ நம்ம சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கும் இதோட சந்தை மதிப்பு அப்படிங்கிறது பல லட்சம் கோடிய வந்து தாண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எப்படி பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். 1853ல நியூயார்க்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்றாரு. அப்போ அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அவர் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா, "ஐயோ! ரொம்ப இது மொத்தமா இருக்கு. இது ரொம்ப கொல கொலன்னு இருக்கு. இது நல்லாவே இல்ல." அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு செஃப் கிட்ட. அந்த செஃப்போட பேரு ஜான் பிரிம். அவரு அந்த கோவத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, "ஓ! திக்கா இருக்கா? நான் அத வந்து ஸ்லைஸ் பண்றேன். அப்புறம் சாகியா இருக்கா, கொல கொலன்னு இருக்கா, நான் அத வந்து கிரிஸ்பியா ஆயில்ல வறுத்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அந்த பொட்டேட்டோவ நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி, அத எண்ணெயில போட்டு நல்லா கிரிஸ்பா வந்து குடுத்து, சால்ட் போட்டு ஒரு கோவத்துல குடுக்குறாரு அந்த செஃப். ஆனா, அதிசயமா அந்த கஸ்டமருக்கு அது புடிச்சு போயிடுச்சு. பொட்டேட்டோ சிப்ஸ் உருவாச்சு. நன்றி.